14 வசனம். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றார். உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். இப்போ போர்ச்சேவகர்கள் வராங்க. அவங்க கேட்குறாங்க, ஐயா நான் ஞானஸ்நானம் பெறும், நாங்கள் என்ன செய்யட்டும்? அதுக்கு 2 விஷயம் சொல்றாரு பாருங்களேன். ஒருவனுக்கு என்ன செய்யாத, இடுக்கண் செய்யாத. அப்படின்னா இந்த போர்ச்சேவல் எப்பவுமே அவனை கண்டால், இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனை பார்த்தாலே சில பேருக்கு என்ன வரும், எதுக்கு தெருவுக்குள்ளே போலீஸ் வருது, எதுக்கு போலீஸ்காரன் நிற்கிறான், சிக்னலை பார்க்கும்போதே அவங்க சைடு பார்த்துட்டே இருப்போம். ஒரு காக்கியும் ஒயிட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாலே, ஆமாவா இல்லைங்களா? போலீஸ்காரனை பார்த்து தப்பே பண்ணாட்டினாலும் ஒரு யோசனை உள்ளவர். அப்படி தான் போர்ச்சேவகன். அவன் ஊருக்குள்ளே வரானாலே எவனை அடிக்க வரான்டா இவன் அப்படின்னு தோணும். காரணமே இல்லாமல் காயப்படுத்துகிற ஒரு சுவாபம் அந்த போர்ச்சேவர்கள். இப்போ யோவான் சொல்கிறாரு, நீ அதே போர்ச்சேவனாக தான் இருக்க போகிற. ஞானஸ்நானம் பெற்றவனு நீ ஒன்றும் வேறு வேலைக்கு போக, அதே போர்ச்சேவகன். இது வரைக்கும் நிறைய பேர் தேவையில்லாமல் காயப்படுத்தினில்ல, உன் சுயநலத்துக்காக, உன்னுடைய அதிகாரத்துக்காக, உன்னுடைய பெருமைக்காகவும் அகந்தையினால் எத்தனையோ பேர் காயப்படுத்தின. இனி யாரும் என்ன செய்யாத. சில பேர் பார்த்தீங்கன்னா அழகாக ஜெபம் பண்ணுவோம், அழகாக வேதவசனம் பேசுவோம். ஆனால் தங்கள் சுயநலத்துக்காக அல்லது தன்னுடைய தலைகணத்தினால வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியும் சரி, சபையிலையும் சரி, உறவுகளையும் சரி, வேலை இடங்கள்லையும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, நிறைய பேரை கதறி அவங்க அழும்படி என்ன செய்துடுறோம், கொதறி எடுத்துடுறோம். ஆனால் நமக்கு பேர் என்னது? சர்ச்சில் வந்தால் அழகாக ஜெபம் பண்ணுறோம், அழகாக பாட்டு பாடுறோம். வெளியில் போனால் யோசித்து பாருங்கள், இங்கே காயப்பட்ட இயேசுவை நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். வெளியே போய் எத்தனை பேர் நம்ம காயப்படுத்துகிறோம். அந்த ஜென்ம சுபாவம் மாறலையே. யோவான் சொல்கிறாரு, நீ ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அதே போர்ச்சேவனை போகும்போது யாரையும் காயப்படுத்தாத. இன்னும் காயப்படுத்தும் சுவாபம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா, ஜென்ம சுவாபம் மனுஷன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான், நீ வெளியே மாய்மாலமாக இருக்கிறான்னு அர்த்தம். தயவு செய்து சொல்லுகிறேன், மனம் திரும்பிடுங்க. தேவன் நம்மை ஔஷதமாக தான் வைத்திருக்கிறார ஒழிய காயப்படுத்துகிற முள்ளாக நம்ம என்ன செய்யலை, வைக்கவில்லை. உங்கள் வாயின் வார்த்தைகளாக இருக்கட்டும், உங்கள் செயல்களாக இருக்கட்டும். ஒருவேளை சில நேரத்தில் நமக்குள்ளே அந்த அகந்த பெருமை இருந்தது, அதெல்லாம் மனம் திரும்பணும். சில நேரத்தில் நம்முடைய சுயநலத்தை விட்டு கொடுக்க வேண்டியது வரும், நம்ம சகிக்க வேண்டியது வரும். அதுதான் ஆவிக்குரியவன். ஆகதான் ஆரம்பத்தில் வாசித்தோம், ஜென்மஸ்வாமியில் மனுஷனுக்கு தேவனுக்கு ஏற்ற இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் பைத்தியமாக தெரியுமா. உதாரணத்துக்கு, அவங்க உங்களை என்ன திட்டினாலும் அமைதியாக போங்க பிரதர், அவங்க என்ன தீமை செஞ்சாலும் சகிச்சுங்க சிஸ்டர் அப்படின்னும் போது, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க உண்மைதான், சகித்தார்ல நான் சகிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஏற்றுக்கொள்வோம். ஜென்மஸ்வாபுள்ள மனுஷன் உள்ளே இருந்தால் இந்த பாஸ்ட்டுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா, எனக்கு என்ன தீமை செஞ்சாங்க தெரியுமா, நான் அவங்கள உண்டு இல்லை நாக்க போகிறேன். இல்லைங்க, ஆவிக்குரியவன் பிறரை காயப்படுத்துகிறவன் இல்லை. அடுத்தங்க யோவான் இன்னொன்று சொல்கிறாரு, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவன் கிம்பளம் வாங்குற ஆள். என்ன வாங்குற ஆள்? இன்றைக்கும் பாருங்க, ஒரு அவனுடைய டியூட்டியை பண்ணுறதுக்கு கூட நல்ல விஷயத்துக்கு என்ன கொடுத்தாலும் செய்கிறான், லஞ்சம். இது பண ஆசையினுடைய அடையாளம். நல்லா கவனிங்க, நமக்கு என்ன சம்பளம் அது போதும். ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஏமாற்றி லஞ்சம் வாங்கிறது, பண ஆசையினால் ஒருத்தட்ட பொய் சொல்லி வாங்கிறது, இது எல்லாமே தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்களா, ஒருத்தருக்கு நன்மை செய்கிறீங்களா, உங்கள் டியூட்டியை தான் பண்ணுறீங்களா, அந்த சம்பளம் என்னவோ அதோடு நிப்பாட்டிக்கங்க. லஞ்சம் என்ன செய்யாதீங்க, வாங்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், என் வாலிப வயசுலேருந்து பார்க்குற சகோதரன், நல்ல ஆவிக்குரிய சபையில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு சகோதரன். ஒரு ஃபேக்ட்ரியில் நல்ல பொறுப்பில் இருந்தார், ஜிஎம் போஸ்ட்டில் இருந்தார், ஜெனரல் மேனேஜராக இருந்தார். ஆனால் ஆளுடைய ஜென்ம சுவாபம் என்னென்னா, ஒரு காயை நகுத்துறதுக்கு 10,000 வச்சா தான் நகுத்துவான். ஆனால் பேர் என்னது, ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய சபை, நல்ல ஒரு பொறுப்பு. வெளியில் பார்த்தா ஐயோ நல்ல பிரதர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சாட்சி எங்கள் சபைக்குள்ளே. ஆனால் வேலை இடத்துல எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம். ஓனருக்கு தெரியாமல் இவன் ஒரு பர்ச்சேசிங் ஒரு பில்லை பாஸ் பண்ணணும்னா ஒரு லஞ்சம் கொடுக்கணும், ஒரு காரியத்தை ஒரு சப் கான்ட்ராக்ட் கொடுக்கணும், ஒரு லஞ்சம். இப்படி தான் வாங்கி செய்வார். இது எங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா, சபைக்குள்ள வரைக்கும் வந்துருச்சு. இவர் முக்கியமான பொறுப்பு இருக்கிறனால, சபையில் ஒரு ஃபங்க்ஷன்,
ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னா இவர் பாஸ்டருக்கு ஆர்டர் போடுவார், பாஸ்டர் அந்த கேட்ரிங் தான் வாங்கணும். ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கணும், நியூ இயர் சர்வீஸ், பாஸ்டர் இந்த பேக்கரி தான் வாங்கணும். ஒருவேளை டேஸ்ட்டாக இருக்குன்னு மனுஷன் சொல்கிறான்னு பார்த்தா அங்கே ஒரு கமிஷன். எங்கே? சர்ச்சுக்கு ஒரு பொருள் வாங்கி தர்றதுக்கு, சர்ச்சுக்கு ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு அவருக்கு ஒரு கமிஷன். பேக்கரிக்காரன் சொல்லிடுறது, கேட்ரிங் சொல்லிடுறது, நான் கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு கமிஷன். இங்கே பாஸ்ட்டு அதிக பில்லு போட்டு பாஸ்ட்டை பணத்தை வாங்குறது. இப்படியே இருந்தார். இந்த சுவாபம் மாறாமையே இருந்தது. கடைசி என்னாச்சு தெரியுங்களா? இவரை நம்பி இருந்த ஓனர் ஒரு நாள் கர்த்தர் டார்னு கிழிச்சப்ப இவர் ஏமாத்துற தெரிஞ்ச உடனே வேலை போச்சு, சாட்சி கட்டது, எல்லாருக்கும் சபைக்குள்ளே தெரிய வந்தது, இவர் ஒரு லஞ்ச பேர்வழி. லேலூயா. அப்போவா திருந்திட்டாரா? இன்ன வரைக்கும் திருந்தலை. இன்ன வரைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாய்மாலமாக வாழ ஆரம்பிச்சிட்டா இந்த ஜென்ம சுவாபம் உள்ளே இருந்து நம்மை அடிமைப்படுத்தி விடும். நீ கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். மறுரூபம் அப்படின்னா ஜென்ம சுவாபம் மாறுகிறது. அது மாறலைன்னா இந்த ஜென்ம சுவாபம் நம்மை மாய்மாலக்கால வாழ. இந்த சீமோன் அப்படி தான் இருந்தான், இந்த மாய வித்தைக்காரன். அவன் பழைய சுவாபம் மாறலை, சபைக்குள்ளே இருந்தான், வசனம் கேட்டான், அதே பழைய வாழ்க்கை தொடர்ந்தான், எல்லார போல ஒரு விசுவாசி போல நடித்தான். ஆனால் கடைசியில் பேதுரு சொல்லுவார், உன் இறுதி செம்மை இல்லாத இருப்பதனால உனக்கு கர்த்தரத்தில் பங்கும் கிடையாது, எதுவும் இல்லை. அந்த நிலைமையும் வராதபடி இன்றைக்கி நம்மளை ஆராய்ந்து மற்ற முன்பு நடிக்க வேணாம். உள்ளான சுவாபத்தை உணர்ந்து மனம் திரும்புவோம், மறுரூபமாவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.